அந்த பொதிகை தமிழ் பிறந்த இடம் மாத்திரமில்ல, சிவபெருமான் வந்து உமையம்மையை திருமணம் செய்த போது உலகமே அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். இப்போ நம்ம பெரிய வீட்டு கல்யாணம்னா எல்லோரும் போவோம், கடவுளுக்கே கல்யாணம்னா எம்பிட்டு கூட்டம் வந்திருக்கும் பாருங்க, அத்தனை ஜீவராசியும் வந்திருக்கோம். அப்படி எல்லோரும் போன உடனே உலகம் லேசாக அப்படி சாஞ்சிருச்சான். சும்மா கேட்டுக்கிட்டே வாங்க இன்னும் கேட்கணும், அப்படி சாஞ்சிருச்சான். அப்புறம் அவர் அங்கேருந்த அகத்தியரை கூப்பிட்டு, இது கொஞ்சம் சாய்வாக இருக்குது, நீ போய் சரி பண்ணு பார்ப்போ அப்படின்னு சொல்லி எங்கே போகட்டும்னு கேட்டார். இது இமயமலையில் கல்யாணம் நடக்குது, பொதிகை மலைக்கு போ அப்படின்னு இருக்காரு. அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு. என்னங்க கல்யாணத்துக்கு எல்லோரும் இங்கே வராங்க, என்னையும் அங்கே போக சொல்கிறீங்க, உங்கள் கல்யாணத்தை நான் எப்படி பார்ப்பேன்னு. இல்லை இல்லை நீ கவலைப்படாத, நீ பொதிகை மலையிலேருந்து இமயமலையில் நடக்கிற கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இதை நான் வகுப்பில் சொன்னேன். ஒருத்தர் குப்புக்குன்னு சிரித்தான், என்னடான்னு கேட்டேன். இங்கேருந்து பார்த்தா எழுத்த விட தெரியாது. பொதிகை மலையிலிருந்து அவர் அதுவும் அவர் ஆளுகள்லேயே ரொம்ப குட்டியானவர் அகத்தியர். அவர் பொதிகை மலையிலிருந்து இமயமலையில் நடக்கிற கல்யாணத்தை பார்த்தாருன்னு நீங்கள் சிரிக்காமல் சொன்னீங்கல்ல, அதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். நானும் ஒன்றும் சொல்லலை. இப்போ ஒலிம்பிக் நடந்துச்சுல்ல, அது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அருமையாக இருந்தது, பிரமாதம். அதில் நம்ம ஆட்கள் ஜெயிக்கிறப்பெல்லாம் நான் அப்படி கைதட்டினேன். போயிருந்தியா ஒலிம்பிக்குன்னு கேட்டேன். நான் எப்படி போவேன், நான் சென்னைக்கே போனதில்லை. அப்புறம் எப்படி பார்த்தேன், எங்கள் நடு வீட்டில் உட்காந்து பார்த்தேன். ஏன்பா, உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை நடு வீட்டில் உட்காந்து நீ பார்த்து கைதட்டினேன்னு சொன்னால் நான் நம்பணும். ஆனால் பொதிகையிலேருந்து இமயமலையில் நடந்த கல்யாணத்தை அகத்தியர் பார்த்தாருன்னு நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட. ஏன்னா நீ அறிவியலை வச்சுக்கிட்டு இந்த பார் எடுத்து காட்டுறேங்கிற. நாங்கள் என்ன சொல்கிறோம், அது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அது சொல்லுகின்ற பாதை தான். இன்றைக்கி ஒரு கட்டுரை வந்திருக்குங்க பத்திரிக்கையில், எவையெல்லாம் கற்பனையோ அவையெல்லாம் பின்னால் கண்டுபிடிப்புகளாக மாறும். இதுதான் உண்மை. ஆழி செந்தில்நாதன் எழுதின கட்டுரை முடிஞ்சால் படித்து பாருங்க. அதில் இருக்குது, எதை நீங்கள் வந்து கற்பனை பண்ணுறீங்களோ அந்த கற்பனை நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது நிச்சயமாகும். ஒரு ஆதாரம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். புத்தக திருவிழா தானே, நான் பேசிக்கிட்டே வர்றப்ப ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. ஐயா குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், எங்களை போன்ற பேச்சாளர்கள் உருவாவதற்கே, நகைச்சுவையாக பேசுவதற்கும் நன்றாக பேசுவதற்கும் காரணமாக அமைந்த பெருமகனார் தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா திருவாரூர் சண்முகவேல் ஐயா அவர்கள். அவருடைய இந்த வயதை பார்க்கிற போது நாமெல்லாம் அவருக்கு எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும், எழுந்து நின்று கைதட்டணும். என்ன ஞாபக சக்தி கோர்வையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கங்கிறத பாருங்கள். சரி, அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, திருக்குறளை சொன்னாலும் திருமூலரை சொன்னாலும் பக்கத்து வீட்டு தெருவில் பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி சொல்லி 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 நமக்கு சொன்னாங்க. கேட்க கேட்க அவ்வளோ அருமையாக இருந்தது. அதே போல் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் இங்கே நடத்துகிற போது வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்புத்துறையினுடைய உதவி இயக்குனர் திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை வகித்து பெருமை சேர்த்திருக்கின்ற தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் திரு மா இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை, கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டிய, பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, நன்றியுரை கூற இருக்கின்ற வருவாய் வட்டாட்சியர் வணக்கத்திற்குரிய திருமிகு பரமசிவம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, அத்தனை பேரையும் வணங்கி நான் திரும்ப விட்ட இடத்துக்கே வர்றேன். எவையெல்லாம் கற்பனை பண்ணுறோமோ அவையெல்லாம் நடக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1856களில் வாழ்ந்த பிரெஞ்சு நாட்டினுடைய அறிஞர், அவர் தன்னுடைய கற்பனையாக எழுதிய கதைகளில் முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா, அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days, என் திசையும் சுற்றி வர 80 நாள். இது 855-56களில் எழுதப்படுது. அப்படி எழுதப்படுறப்ப 80 நாளில் உலகத்தை சுற்றி வர முடியுமா அப்படிங்கிறது தான் அதில் அந்த கதையினுடைய
கற்பனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த காலத்தில் தான் ரயில் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, உவேசா அவர்களுடைய என் சரித்திரம், உவே சாமிநாதையர்களுடைய என் சரித்திரத்தில் ஒரு அருமையான செய்தி இருக்கும். நான் என்னுடைய தாயார் வயிற்றில் இருக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு சன்னியாசி ஒரு அதிசயம் நிகழப்போகிறது என்று கத்திக்கொண்டே போவார். அந்த ஆண்டு நான் பிறந்தேன். என் தாயார் சொன்னார், அந்த சன்னியாசி சொன்ன அதிசயம் நீதான் என்று. இப்படி முடிச்சுட்டா வெறும் எழுத்தாளர். அடுத்த வரி சொல்கிறாரு, அந்த ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது அப்படின்னு எழுதுகிறார். அதுதான் அதிசயம். ஏன்னா மாடு இல்லாமல், குதிரை இல்லாமல், யானை இல்லாமல் ஒரு எந்திரம் வருதுன்னு சொன்னால் அது எப்படி இயங்குதுன்னு நமக்கு பெரிய ஆச்சரியம். ரயில் வந்ததை சொல்கிறார். அப்போ இந்த என் திசையும் சுற்றிவர் 84 அந்த நாவல் அவர் எழுதின போது 80 நாளில் உலகத்தை சுற்றி வர முடியுமான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தால் 22 மணி நேரம் ஆகும். 22 மணி நேரம் நான் போயிட்டு வந்திருக்கேன் பல முறை. இதெல்லாம் நீங்கள் நம்பித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. 22 மணி நேரம். அதில் இடையில இறங்கி மாறினோம்னா இன்னும் கூட ஆகும். 1 மணி நேரத்தில் அமெரிக்காவை சென்று அடையலாம் என்று யார் சொல்கிறா தெரியுங்களா? எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல. எலான் மாஸ்க் 1 மணி நேரத்தில் அமெரிக்காவை சென்று அடைய முடியும். நமக்கு இப்போ நீங்கள் சொன்னால் சிரிப்பு தானே வரும். அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருங்க, விடுங்கன்னு. அப்படி விட முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இவரைத்தான் அரசியலில் முக்கியமான இடத்துல உட்கார வைக்கிறார். யார்? எலான் மாஸ்கை. ஏன்னா வேறு கிரகத்தில் மனுஷன் போய் இருக்கலாம்ங்கிற விஷயத்துக்கான திட்டத்தை அந்த ஆள் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பூமி போதுமான்னு நம்ம கேட்குறோம்ல, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குறாங்கல்ல. இந்த பூமி போதுமா, பத்தாது, இன்னொரு இடம் வேணுமா, அதுக்கும் தயாராக இருக்கும், எலான் மாஸ்க் பண்ணிகிட்டு இருக்காப்லங்கிறாங்க. இதை முதல்ல எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரெஞ்சு நாட்டினுடைய எழுத்தாளர் அறிஞர். அவர் சொன்னார், எர்த்து டு மூன் அப்படின்னு எழுதினார். பூமியிலிருந்து சந்திரனுக்கு. சரியாக அவர் எழுதி 120 வருஷத்துக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு அப்போலோ 11 போய் அமெரிக்கர்கள் அந்த இதில் போய் காலை வச்சுட்டாங்க. அப்போ கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு கைகூடும். அதனால தான் பாரதி சொல்கிறப்ப கூட எப்படி அப்படின்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்படல் வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டால் நமக்கு அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அது உண்மையும் கூட. இப்போ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய மாணவர், நல்லாசிரியர், நல்ல விருது பெற்றவர், பேராசிரியர், என்கிட்ட படித்த திரு சங்கர்ராம் அவர்கள் என்ன அழகாக பேசினார், என்ன அருமையாக வரவேற்புரை சொன்னார். அப்படின்னா எங்களால் இவர்களை போன்ற மாணவர்களை உருவாக்க முடிகிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அதுதான் பெரிய சிறப்பு. அதே போல் பேராசிரியை நம்முடைய குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியை டாக்டர் துர்காதேவி அவர்கள் வந்திருக்கிறாங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்ட சொல்கிறேன். குறிப்பாக அவங்களுடைய மகளை கூட்டுற சொல்லியிருந்தேன் நான், பேத்தியை கூட்டுவாங்க கேட்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் வர்ற போது சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட கை கொடுத்து, சின்ன குழந்தைகள்லாம் முகத்தை பார்த்துருக்காங்க, எனக்கு தெரியும். நான் ஒரு கல்யாண வீட்டில் பேசிட்டு இறங்குறப்ப ஒரு 6 வயசு பெண் குழந்தை என்கிட்ட வந்து இப்படி லேசாக கை கொடுத்துட்டு, நீங்கள் தானே சுட்டி டிவியில் திருக்குறள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குது. 6 வயசு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 வயசு. பேச தெரியுமாலாம் கேட்குறோம்ல, 6 வயசு. சுட்டி டிவியில் பொம்மையும் திருக்குறளும் நீங்கள் தானே பேசுகிறீங்க? ஆமாம், நீ பார்ப்பையான்னு கேட்குறேன். 5000 பேர் கொண்ட அந்த கல்யாண கூட்டத்தில் என்னை கண்டுபிடிச்சி வந்துருச்சுங்க அந்த பிள்ளை. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ பார்ப்பையான்னு கேட்டேன். ஆமாம் நான் பார்ப்பேன், என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு 6 வயசு. அவள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்குமா, போய் கூப்பிட்டு வந்துச்சு.
அவனுக்கு 3 வயசோ 3.5 வயசோ இருக்கும். அவன் என்னை இப்படி ஏற இறங்க பார்த்துட்டு நல்லா பேசுகிற அப்படின்னு சொன்னான். அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். புரியுதா? அவர்களையும் சென்று அடையுமாறு என் பேச்சை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் தமிழ் எத்தனை இனிய மொழி, எத்தனை அரிய மொழி, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான காரணம் முக்கியமான ஒன்று. இன்னொன்று, காலத்துக்கு ஏற்றபடியாக நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டுங்க. அப்போ தான் நம்ம எப்பவும் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்க முடியும். என்ன எளிமையாக சொல்கிறேனே, அப்டேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அவுட்டேட் ஆயிடுவோம். இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. இது பஞ்சு டைலாக சொன்னால் நீங்கள் கைதட்டுவீங்கன்னு நினச்சா நீங்கள் கம்முன்னு தான் உட்காந்துருக்கீங்க. யாராவது சினிமாவில் சொன்னால் மாத்திரம் அப்படி மயிர்க்கும் தெரியுது உங்களுக்கு. இதே இது நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவது நம்ம எதையும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாராகாவிட்டால் எப்படி யோசிச்சு பாருங்க. 1960-62 எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் ஒரு ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வர்றார். தெருவே வருது, அது என்னன்னு பார்க்க அதை வச்சு எங்கள் அம்மா அதுக்கு சூடங்காட்டி விபூதி வச்சு, யார் மார்க்கோனி கண்டுபிடிச்சதுக்கு விபூதி வச்சு அதுக்கு இதெல்லாம் போட்டு, அது போட்டோடனே பாடினோடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படியே கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு உரையெல்லாம் போட்டு வச்சாச்சு. அதுக்கு கீழே ஒரு சின்ன எர்த்து இருக்கும், அதில் தண்ணி ஊற்றணும்லாம் சொல்லி வச்சுருந்தேன். நான் நினச்சேன் அவங்களுக்கு போது போட்டிருக்கு, என்ன பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு போது போட்டிருக்குன்னா அந்த வேலை எனக்கு. ஆனால் ரேடியோவை நான் தொட்டுறக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாமல் நான் தொட்டுட்டேன்னு வைங்க, குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட 8 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆனாலும் இந்த பையன் அன்னைக்கு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் தொட்டான். நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே இல்லைங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, டெக்கு இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லாம் இருக்குது. என் பேரம்பேத்தியை இன்னைக்கு தொட விட மாட்டேங்கிறாங்க. அதில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும். என்னை வைரஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அன்னைக்கு என்னால் ரேடியோ போட முடியல, இன்றைக்கி என்னால் லேப்டாப் போட முடியல. முந்தியெல்லாம் செல்ஃபோனில் ஏதாவது இதானா யாராவது பெரியவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள் அப்படிமோ. இப்போ நீங்கள் பெரியவங்கள்ட்ட கொடுத்து பார்க்க சொல்லுங்களேன், அழுதுக்கு கண்ணீர் விட்டுருவார் அவர் அப்படியே. ஏன்னா அவருக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, செல்லு வந்த நேரத்தில் வழக்கமாக அந்த மேடையில் பேச்சு ஆரம்பிக்க போவதால் அவர்களுடைய அந்த அலைபேசியை அடைத்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்நேரம் பார்த்து ஒருத்தருடைய செல்ஃபோனில் ஃபோன் வந்துருச்சுங்க. விநாயகனே வெப்பினையே அப்படின்னு சத்தம் போடுது. அது அவருக்கு அமத்த தெரியல. பக்கத்தாள்கிட்ட கொடுத்து அவர் ஐயோ என்று கடவுளே விட்டுருங்கட்டார். என் ஃபோன் வேறு ஃபோனு, இவர் இங்கிட்டு ஓடுறாரு அங்கிட்டு ஓடுறாரு, ஓடிட்டு கடைசியில் என்ன பண்ணுறீங்களா அதை கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே நமக்கு தெரியல. இன்றைக்கி ஏதாவது சின்ன ரிப்பேராக இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க, 5 நிமிஷம் சரி பண்ணி கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அவனுக்குரிய காலமாக இது இருக்கிறது. இது ஊடகத்துக்குரிய காலம். இந்த ஊடகத்தில் நாம் எதையாவது சாதித்து காட்டினா தான் தெரியும். இப்போ நம் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குற போதும் அதுக்கு ஏற்றபடியாக நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்துட்டு கீழே வர்றேன். தமிழ் மரபு வழி திருமணம் நான் நிறைய பண்ணி வைப்பேன். அப்படி வந்தபோது ஒருத்தர் வாயில் துண்டு வச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்கார். என்னை பார்த்து வீட்டை அடகு வச்சுட்டிங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ அப்படின்னு கேட்டேன். சீரியலில் சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் வருதுல்ல, அதில் வீட்டை அடகு வச்சுட்டேன்னா நான் அந்த படத்தை வேறு உங்கள் பையன் தூக்கிட்டு போயிட்டேன். யோ சும்மாரு, அதுக்குள்ளே 2-3 வீட்டை அடகு வச்சுட்டிங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க. அந்த ஆள் சொல்கிற கேட்காதீங்க, நாடகத்தை பார்த்து அழுகிறேன். அந்த ஆள் உண்மையிலேயே கண்ணீர் வரமாட்டேங்குது. இந்தா இப்போ ஐயா அப்படி சொன்னார், திருமூலர் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், எல்லாம் பேசாமல் இருந்தோம். அது என்ன தெரியுங்களா, ஒரு வினாடி நமக்கு அது அந்த கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ நான் 9 மணிக்குள்ள முடிக்கணும், இல்லைன்னா சிங்கப்பெண் திருப்பி ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கு தயாராக போயிடணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் நம்ம ரசிக்கவும் பார்க்கவும் கற்றுக்கொண்டோம்னா
அதில் எல்லாத்துலேயும் உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்து வந்துடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், இன்றைக்கி ஐயா சொன்னாங்கல்ல யூடியூப் சேனல், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னு தெரியுங்களா? நான் 2018 யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 4 லட்சம் பேர்களை கொண்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட அந்த சேனலாக இன்றைக்கி இப்போ மாலையில் 6 மணிக்கு அது மாறி இருக்குது. 4 லட்சம் பேர் ஒரு செய்தியை போட்ட உடனே அதை பார்க்குறதுக்கு 4 லட்சம் பேர் தயாராக இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்திருக்குன்னு சொன்னால், எத்தனை ஓட்டம் ஓடி இருக்கணும், எத்தனை செய்திகளை படிச்சிருக்கணும், என்னென்ன வேணும். ஏன்னா அவ்வளோ சுலபமாலாம் எல்லோரும் பார்க்க மாட்டோம். சில பேர் டிவி பார்க்குறப்ப பார்த்துருக்கீங்களா, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, என்னன்னு தெரியாது, இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பான். இன்னும் சில பேர் என்ன பார்க்குறான்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் மனைவியை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனான். என்னான்னு கேட்டார். இந்த அம்மா விடாமல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது. இது நோயே இல்லையேன்னு இருக்கார் அவர். டிவியை ஆஃப் பண்ணிட்டாலும் கரண்ட்டு போனாலும் லைட்டை பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி முத்திருச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இதே தான் இவரும் கிரிக்கெட் விளையாடுறப்ப அது என்னானாலும் அதை அமர்த்தினாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் மாதிரி அது. இந்த அம்மா நாடகம் பார்க்குது, அவர் கிரிக்கெட் பார்க்குறாரு. அந்த பையக வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க. மனுஷனை எவனும் பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் இந்த +2 படிக்கிற வீடுகளில் போய் பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் பையனை கூட்டு வரலையான்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் பதறாங்க. +2 படிக்கிறான், அதுக்கு என்ன, எங்கேயும் வரமாட்டான், யாரு கூடயும் பேச மாட்டான், யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மூஞ்சிலையும் முழிக்காமல் போயிடுவான், அவ்வளோதான். இதுக்கு தான் படிக்க வைக்கிறோமா? என்ன சொல்கிறது? இது என்ன வேணும் தெரியுங்களா? நல்லா அறிமுகம் பண்ணுவாங்க. யாராவது வந்தால் கூப்பிடுவாங்க, இங்கே வா, இந்த வா, அவருக்கு வணக்கம் சொல்லு. யார் தெரியுமா அவர்? உனக்கு பெரியப்பா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கார். இன்னொருத்தர் வருவார், மாமா, அவர் கலெக்டராக இருக்கிறாரு. இது எது தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ள கலெக்டர், டாக்டர், என்ஜினியர், நீதிபதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரணுங்க. நம்மளும் வரணுங்கிற மாதிரி வரணும். இன்றைக்கி நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு யார்த்தையாவது அறிமுகம் பண்ணிருங்க பார்ப்போம். இங்கே வாடா பேசாமல். நான் பார்த்ததுங்க அமெரிக்காவில். அவர் நான் போய் நானும் அவரும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வீட்டில். அப்போ அதை ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்து எங்கள் 2 பேர்த்தையும் தாண்டிட்டு வீட்டுக்குள்ளே ஓடினான். நான் திருடனாக இருக்குன்னு நினச்சேன். நான் மாடிக்கு ஓடிட்டான். இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு சத்தம் கேடுச்சு. ஏதோ அவன் வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. அப்புறம் இறங்கி வந்தான். வர்ற போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று மாட்டிருக்கான், இங்கே ஒன்று மாட்டிருக்கான், காதில் ஒன்று மாட்டிருக்கான். நான் கூட ஐசியூவில் இருந்து வர்றான்னு நினச்சேன். நான் இந்த இதெல்லாம் போட்டிருப்போம்ல அது மாதிரி வந்தானா. இவர் தான் என் நண்பர். இவரை கொண்டு போய் நீ ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வா. அவன் இங்கிலீஷில் கத்துனா பாருங்க அவங்க அப்பாட்ட. ஓ நண்பர் நான் ஏன் கூப்பிட்டு போகணும்? எனக்கு அவருக்கு என்ன? அவன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வஞ்சிருக்கான். வேறு என்னென்ன வஞ்சானோ எனக்கு தெரில. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வராட்டாலும் நான் போயிடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, எப்படி பிள்ளையை விளக்குறமோ அதுக்கேற்றபடி தான் பிள்ளை இருக்கும். அவன் கேட்குற என்ன தெரியும், ஓ நண்பரால் எனக்கு என்ன லாபங்கிறான். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நாம் பிள்ளைகளை எப்படி சொல்லுவோம் ரொம்ப அருமையாக. நின்று கேட்குறவங்களாம் கூட உட்காந்துக்கலாமே வந்து வாங்க, உடனே வீட்டுக்கு போயிடாங்க. சாரி, சில பேர் ஏதாவது சொன்னோம்னா படக்குன்னு ஃபோனை காதல் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து கேட்கலாம். தமிழில் தானே பேசுகிறோம், வேற என்ன புரியுதில்ல, பேசுகிறதுலாம் புரியுது இல்லைங்களா? அவ்வளோதான். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த ஊடக உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், பிள்ளைகள் இவர்களோடு நம்ம நல்ல உறவாடுவதற்கு நாம் பயிற்சி எடுக்கணும். அதனால தான் அன்புன்னா என்ன, அறன்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் சொன்னாங்க ஐயா. அன்பும் அறனும் உடைத்தாய் நில்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுன்னா அன்பு உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பு, அறம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பயன். அவ்வளோதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதுக்கு தான் ஐயா அந்த கதைகளெல்லாம் எடுத்து சொன்னாங்க.
அவங்க திருக்குறள் கதைகள்னு புத்தகமே போட்டிருக்கிறாங்க. சங்கரராமன் சொன்னார் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல. அதெல்லாம் வாங்கி படிங்க. இப்போ நாங்கள் பேசுகிற போது சொல்கிற புத்தகங்கள்லாம் மறக்காமல் வாங்குங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன், அந்த ஃப்ரெஞ்சு நாவலாசிரியை, அவர் எழுதின புத்தகம் தான் அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 80 days. அது எப்படி உண்மைங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ளே வந்துடுறேன். எங்கள் இப்போ பேச்சுக்குள்ளே வரணுன்னா இன்னொரு வரைக்கும் வரலையான்னு கேட்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைட்டை கூட இங்கே தள்ள முடியுமா? யார் இங்கே கேமராமேன்ஸ் இங்கே வாங்கலேன், இந்த லைட்டை இங்கே இப்படி கொண்டாங்களேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த இந்த ஸ்டாண்டை இங்கே கொண்டாங்க, இங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக தெரிவேன். அப்படி வைங்க, அப்படி அப்படி தூக்கிட்டு வாங்க, சும்மா வாங்க, இந்த இப்படி வைங்க, இன்னும் இப்படி. பார்த்தீங்களா? இப்போ யார் எந்திரிச்சு போடான்னு தெரியும் எனக்கு. இருக்கட்டுங்க, சரி. மறைச்சுன்னா கொஞ்சம் மாறி உட்காந்துங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். இது என்ன சத்தம்? ஆட்டமா நம்ம போடுமா? இல்லை, முடித்த உடனே நீங்கள் அதில் போய் சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றும் இல்லை. சரி, இருக்கட்டும், குழந்தைகள் தானே, இருக்கட்டும். ஏன்னா அவங்கள உட்காரச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சோம்னா அப்புறம் நம்ம பின்னாடி வீட்டில் போய் அதுக்கான இதுங்களாம் அனுபவிக்கணும். இருக்கட்டும். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். செல்வத்துள் செல்வம், இந்த ஊரில் திருக்குறள் இல்லையா? சரி, எத்தனை தடவை செல்வம்னு வந்துச்சு? இதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை. ஒரு கேள்வி கேட்டால் விட வேண்டியதானே? அப்படியே அதில் ஒரு கேள்வி, அதில் ஒரு கேள்வி. ஒரு டீச்சர் ஒரு பையனை, உனக்கு உலகத்திலே பிடிச்ச நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அப்படின்னு இருக்கான். ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு இருக்காரு. ஐயோ, அப்படின்னா கோவா அப்படின்னு இருக்கான். ஏன்னா சுவிட்சர்லாந்துன்னா எத்தனை இசட் போடுறதுன்னு தெரியாது. கோவான்னா ஈஸி, ஜிஓ விவோ வா படிப்பு போயிடலாம். 5 தடவை. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன் தெரியுமா உங்களை கேட்டேன்? நான் ஒரு கிராமத்தில் பேசுகிறப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னேன். ஒரு அம்மா எழுந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஏதோ தப்பாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு சீரியல், ஞாபகம் வச்சுக்கங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 செல்வத்தை நுகர்றோம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் 5 ஒன்றொடியின் கண்ணே உளம்பார் திருவள்ளுவர். அதை குழந்தைக்கு நம்ம சொல்லலாம். அதுபோல் பேராசிரியர் நமச்சிவாய அவர்கள் ஒரு முறை அதை பேசுகிறப்ப சொன்னார், 5 செல்வத்தை நுகர்றோம். எப்படி? மெயின்னா உடம்பு, இந்தா சட்டை மோதிரம்லாம் போட்டிருக்கோம், செல்வம். வாய், மெய் வாய், தின்னே தீத்து போடுறோம். சவர்மாங்கிறோம், புரோட்டாங்கிறோம், சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் என்ன? கண், பார்க்காததே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துடுறோம். மெய், வாய், கண், மூக்கு எல்லாத்தையும் நுகர்றோம். இதில் கடைசியாக சொல்கிறது செவி சொல்கிறார். மெய், வாய், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 அந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி இங்கே செல்வத்துள் செல்வம், செவி செல்வம்னு சொல்கிறப்ப மெய், வாய், கண், மூக்கு சொல்லிட்டு செவி வர்றப்ப மட்டும் இந்த நாளுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் என்னன்னா, இவையெல்லாம் பார்த்த விஷயங்கள் மறந்து போகும், அழிஞ்சு போகும். ஆனால் காதில் கேட்ட செல்வம், காதில் கேட்ட செய்தி ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்காது, அழியாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடைத்து. 7 பரப்பு இருக்கா இல்லையாங்க? அதுக்கு உரையை எழுதுகிறப்ப பல பேர் பல விதமாக எழுதுகிறாங்க. ஒருத்தர் நல்லா படித்தா 7 தலைமுறையை காப்பாற்றலாம். இன்றைக்கி ஒரு உரை வருது, ஒருத்தர் நல்லா பாவாணர் எழுதுகிறார், ஒருத்தர் நல்லா படி 7 தலைமுறைக்கு வரும். ஒரு படிப்பாளி அந்த ஊரே மாற்றி காட்டுவாங்க. இது வேணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம்? சாதிச்சு காட்ட முடியும். அப்போ இந்த காதில் கேட்கக்கூடிய இந்த செல்வத்தை நாம் செவி செல்வமாக வைத்து கொண்டு சாதிச்சு காட்டணும்.
5 முறை வந்துச்சுன்னு சொன்னல. திருவள்ளுவர் 6 முறை ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பார். இதில் செல்வம்ங்கிற சொல்ல 5 முறை பயன்படுத்தினார்ல, 6 முறை ஒரு சொல்ல பயன்படுத்திப்பார். அப்படி ஒரு திருக்குறள் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நம்ம புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கணும் சங்கரா மிட்டியில். வழக்கமாக இங்கே கொஞ்சம் புஸ்தகம் வாங்கி வச்சு கேள்வி கேட்டு சொன்னால் பதில் சொன்னால் உடனே நான் எடுத்து கொடுப்பேன். என் புஸ்தகம் இல்லை, இருந்தாலும் எடுத்து கொடுப்பேன். இப்போ கர்ணன் அவர் பணத்தையே கொடுத்தாரு, துரியோதன பணத்தை தானே கொடுத்தாரு. இருக்கட்டும், என் புஸ்தகம் இருக்குது, நான் தரதுனாலும் தருவேன். 6 தடவை வரக்கூடிய ஒரு திருக்குறள் என்னன்னு கேட்டால், ஒரு சின்ன குழு வேணால் சொல்லலாம். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஜென்மத்துக்கும் கேள்விப்பட்டதில்லை, உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது. அப்படியே கேள்விப்பட்டதால் நீங்கள் சாய்ஸில் விட்டுருப்பீங்கன்னு தோணுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குரங்கு மரத்தில் ஏறுது, ஒரு மனுஷனும் மரத்தில் ஏறுறான். குரங்கு ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி தவும், மனுஷன் ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி போவேன் பாருங்கள். குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு இதை விடும், அதை பற்றும். விட்டு பற்றும் தன்மையுடையது குரங்கு. நம்மளை மனுஷன் ஒரு கொப்பில் உட்காந்து அந்த கொப்பை ஆட்டி பார்த்து அது தாங்கும்னு தெரிஞ்சால் தான் இதை விடுவேன், சரியா? அப்போ இவனுடைய குணம் பற்றி கொண்டு விடுவது, குரங்கினுடைய குணம் விட்டு விட்டு பற்றுவது. அதனால தான் திருவள்ளுவர் குரங்குக்கு திருக்குறள் எழுதலை, நமக்கு எழுதினார். அவரே பற்ற விடணும்னு சொன்னார். ஆனால் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? பற்றுக, பிடிச்சிக்கப்பா. ஏன் தெரியுமா? எதையாவது கொடுக்குறோம்னு சொன்னால் தான் சில பேர் சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை எழுப்புறப்ப கூட எப்படி எழுப்புன்னு தெரியுமா? இன்றைக்கி லீவாமலன்னு பேசிக்கிறணும், படக்கணுன்னு உட்காருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் இதை சாப்பிட்டு படுத்துக்க படம் எந்திரிப்பா பல்லாருன்னு ஒரு பல்ல வழக்கு போ. அதை எழுப்புகிற முறை இதெல்லாம். பற்றுக வார்த்தையை பாருங்க. எதை கேள்வி கேட்போம்ல? பற்றற்றான் பற்றினை. எதுக்கு கேள்வி கேட்போம்ல? பற்றுக. இன்னொருக்கு போடுறாரு, பற்று விடற்கு. உன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால், பற்றுக்களை எல்லாம் விட்டவனோடு இருக்கிறான் இல்லையா, அவனுடைய திருவடிகளை பற்றுக்கொள். அவ்வளோதாங்க. இது இந்த திருக்குறள்லாம் இருக்குது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கிக்கக்கூடிய தன்மை இருந்தால் நம்ம ஜெயிச்சு காட்டிடலாங்க. படிக்கிறது சுவாரஸ்யம் மட்டும் இல்லைங்க, ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி எனக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி அழகே அழகு, இதுதான் தலைப்பு. இது ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டோட கடைசி வரி. நான் எந்த பாட்டுன்னு கேட்க மாட்டேன், ஒன்றும் பயப்படாமல் இருங்க. இப்போ தான் ஒருத்தர் எந்திரிச்சு போகிறார், ஒரு மாதிரி ஒரு கவலையோடு போய்கிட்டு இருந்தார். இருக்கட்டும். நாலடியார்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். ஆலும் வேலும் பல்லுக்குருதி கேள்விப்பட்டிருப்பீங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஆலும் வேலும்னு என்னென்னா, ஆலங்குச்சியும் வேலம்பட்டையும் பல்லு விளக்குன்னா உறுதியாக இருக்குமா. இந்த பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் சொல்லுவார் வீட்டில் எப்படின்னா, உமிக்கருக்கு போட்டுங்க, அந்த உமியை இப்படி சுற்றி வச்சு அதில் நடுவில் ஒரு கங்கை போட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் கணிஞ்சு அதை எடுத்து எங்கள் அம்மா சளிச்சு வச்சாங்கன்னா அது பல்பொடி, சரியா? அதில் கொஞ்சம் உப்பு கலந்து கோம்பார் எங்கள் அப்பா. சொன்னது எப்போ? 1962. இப்போ ஒடியாந்து சமந்தா உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சமந்தா தானே, சரியாக சொல்கிறேன்னா? நான் சங்க இலக்கியம் பேசுவேன், சமந்தாவை பற்றியும் பேசுவேன், சரியா? உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. உப்பை போட்டு நாம் என்ன பண்ணோம்? அந்த உமியில் விளக்கணும். இதுதான் ப்ரஷ்ஷு. அது இதில் விளக்குறது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. நான் இன்னும் சொல்ல போனால், தினம் ஒரு புது பேஸ்ட்டை யூஸ் பண்ணவன் தமிழன் தானேங்க. அப்படி குச்சியை ஒடிப்பான், விளக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவான். சில பேர் வெள்ளி விழா கொண்டாடுறாங்க ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு. 25 வருஷம் எப்பா, அப்போ நீ வெளியே சொல்லாமல் இருப்பா, எங்களுக்கு திக்குங்குது. 25 வருஷமாக வழக்கு வாங்கி அதை வச்சு இல்லை. அப்போ பாருங்கள், ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதினா, 4னா நாலடியாருங்க, 2னா திருக்குறள். 2 வரி கொண்ட திருக்குறளும்
4 வரி கொண்ட நாலடியாரும் அது எப்படிப்பட்டது என்றால் வாழ்க்கைக்கு உறுதியை தருவது. அதான் நினச்சி வச்சுக்கோங்க. எப்போவும் எதை கேட்குற போதும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியோடும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடும் கேட்கணும். அது எதுக்காக தெரியுங்களா? அப்படி கேட்குறப்ப தான் நமக்கு அது பதிவாகுங்க. வாரியார் சாமி 4 மணி நேரம் பேசுவார். ஐயாவுக்கு தெரியும், கிருபானந்த வாரியார் சாமி 4 மணி நேரத்தில் சமையல் குறிப்பு சொல்வார், ஒரு பாட்டு பாடுவார், ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ண விடுவார், ஒரு 10 நகைச்சுவை சொல்வார், புராண கதை அப்படியே மறக்காமல் அடிச்சு கொண்டு வருவார். இவ்வளவும் ஒரே ஆள் செஞ்சு காட்டுவார். அப்போ நம்ம அசைய விடாமல் இருப்பதற்காகத்தான் சில நேரங்களில் நகைச்சுவையை பயன்படுத்துகிறோம். இந்த நெல் இப்படி போடுற போது அந்த சாக்கை ஒரு குலுக்கிட்டு திரும்ப போடுவோம். எதுக்கு தெரியுமா? இன்னும் 2 பிடி சேர்த்து பிடிக்கும். அதுக்காகத்தான் இந்த நகைச்சுவை கூட எதுக்குன்னா கொஞ்சம் மனசு அப்படி இனிமையாக்கும், இன்னும் கேட்கலாம் போல தோணும். சரி, எங்கே இருக்குது நகைச்சுவை? சில பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, சோகமான நேரத்தில் நகைச்சுவை ரசிக்க முடியுமா? நல்லா ரசிக்கலாம். இப்போ போன ஆண்டு நேரம் நவம்பர் டிசம்பரில் சென்னையில் பெருவெள்ளம் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் நண்பர் அமெரிக்காவிலேருந்து வந்து அவர் கல்யாணத்தை வர வச்சுவிட்டார். அவருடைய 60ஆம் கல்யாணம். என்னை கட்டாயம் வரணும்ட்டார். நானும் போயிருந்தேன். வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். என் மக வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு மேடவாக்கத்தில் இருக்குது. பேர் தான் மேடவாக்கம், அது பள்ளவாக்கம். தண்ணி அப்படி போகுது. நான் காரில் தான் போகிறேன். நானே ஒரு ஏழைக்கேற்ற இனோவா வச்சுருக்கேன். அது மிதக்குது அப்படியே. அவர் டிரைவர் படகு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆகுமோன்னு தண்ணி கூடிக்கிட்டே போகுது ரோட்டில். நாங்கள் ஒன்றும் ஆற்றுக்குள்ளெல்லாம் போகல. அதில் சில கணவன்மார்கள் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் நான் தண்ணியில் தான் இருக்கேன் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, ஆனால் தைரியமாக சொல்கிறாரு. இப்போ நான் மிதந்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ அந்நேரம் ஒருத்தர் மீம்ஸ் போடுறாங்க. எனக்கு என் சூழலையும் மறந்து நான் சிரிச்சிட்டேன். அதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து கழுத்தளவு தண்ணியில் ஒருத்தர் நிற்கிறான். அவன் சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. நினச்சி பாருங்க. அங்கே நானும் மிதந்துட்டு தானே இருக்கிறேன். அப்போ கூட எனக்கு அந்த கவலை வரல. என்னை ஒரு நிமிஷம் அப்படி மாற்றி போட்டுச்சு. எப்படிடா யோசிக்கிறீங்க? நம்ம சொல்கிறோம்ல, அது போல். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த நாலடியாருங்கிற நூலை என்னுடைய தந்தையார் சொல்வார், 400 பாட்டு அடே படித்து வச்சுக்கடா, திருக்குறள் 1330 படித்து வச்சுக்கடா, முழுக்க மனப்பாடம் பண்ணுறா. மனப்பாடம் பண்ணி உலகத்தை செத்தவனே கிடையாதுடா. இது எங்கள் அப்பா எனக்கு சொல்கிற வார்த்தை. மனப்பாடம் பண்ணி உலகத்தில் எவனும் செத்தது கிடையாதா? ஏன் தெரியுமா? அவர் கடைசி இப்போ காலத்தில் வேலை பார்க்குறப்ப அது 1 ஆண்டு அவருக்கு பார்வை இல்லாமல் போச்சுங்க. ஆனால் அந்த பார்வை இல்லாமல் போகிறப்ப கூட அவர் வந்து எப்படி அந்தகக்கவி வீரராக முதலியார் பாடங்களை சொல்லுவாரோ அதுபோல் அந்த பார்வை இல்லாத அந்தகக்கவி முதுவில், அவருடைய சட்டை இல்லாத முதுவில் இப்படி எழுதுறதை வச்சு எழுத்த உணர்ந்துக்கிட்டு வரான். என்னுடைய தந்தையார் வகுப்பு நடத்துகிறப்போ கையில் புத்தகமே இருக்காதுங்க. அந்த புத்தகம் இல்லாத போதும் கூட அவர் அவ்வளவு சொல்ல காரணம் என்னன்னா, அவர் தமிழ் சங்கத்தில் படித்தவர். அது பாலவனத்தஞ்சமிந்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள் உருவாக்கிய 4ஆம் தமிழ் சங்கத்தில் தமிழ் படித்தவர். திருநாராயண ஐயங்கார், அதே போல் ராகவையங்கார், மூராகவையங்கார், ராகவையங்கார், இவங்ககிட்ட தமிழ் படித்தவர். அவ்வளவு மனப்பாடம் பண்ணணும் அப்படிம்பார். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு, அவர் அப்பா மட்டும் இல்லை, எனக்கு வாத்தியாரும் கூட. அதனால் என்னெல்லாம் தெரியுமா? வீட்லேயும் படிக்கலாம், வகுப்புலையும் படிக்கலாம். வீட்லேயும் மிதி வாங்கலாம், வகுப்புலேயும் அடி வாங்கலாம். அந்த காலத்துலலாம் அடிப்பாங்க வாத்தியார்கள். இப்போ எல்லாம் அடிக்க முடியாது. அடிக்க முடியாது மட்டும் இல்லை, லேசாக ஒத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி உடனே காவல்துறை வந்து வாத்தியாரை கூட்டு போயிடுது. அவர் ஒன்றும் செய்யலை, ஒத்து பார்த்துருப்பார், அவ்வளோதான். எங்கள் அப்பாட்ட எப்படி தெரியுமா? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ சார் வாங்க, வணக்கங்க, வாங்க.
8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா கிளாஸு என்னை திருக்குறளை வாசிக்க சொல்கிறாரு. நான் வாசிக்கிறேன். ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். இதுதான் திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விதியை கூட வெல்லும் ஆற்றல் உள்ளவர்கள் யார் என்றால் விடாமுயற்சி செய்பவர்கள். ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது விடாமுயற்சி செய்பவர்கள் விதியை வெல்லுவார்கள். இவ்வளோதாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொன்னார்ல, அதே தான். இந்த திருக்குறளை வாசிக்கணும். 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். இப்போ மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அப்படி ஒன்றும் பிறக்கிறப்பே பெரிய ஞானிலாம் கிடையாது. புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம்ல, ஊழையுங்கிறத உழையும்னு வாசிப்பிட்டேங்க. அப்படியே வந்து ஒரு அறை விட்டார் என்னைய எங்கள் அப்பா. எனக்கு என்ன கவலைன்னா, கோ எஜுகேஷன் கிளாஸ் அது. எல்லாரும் சிரிச்சு அதில் வச்சலாங்கிற பிள்ளை விழுந்து விழுந்து சிரிச்சு. இன்றைக்கும் கூட எனக்கு அந்த வழி இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? மற்றவங்க சிரித்ததை காட்டில் அந்த பிள்ளை சிரித்தது எனக்கு அப்படி வலிச்சிச்சு. அவன் ராமன்கிட்ட தோத்துட்டு வந்தபோது ராவணன் அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு வர்றான். அப்போ கூட அவன் மனசில் என்னென்னா, தேவர்கள் சிரிப்பார்கள், கவலை இல்லையா. வான் நகம் மண்ணும் எல்லாம் நகம், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லையா. சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான். தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கமே ஒரு பொண்ணு, அவள் இதை கேள்விப்பட்டா எப்படி கவலைப்படுவா, எப்படி சிரிப்பான்னு நினச்சி அவன் கவலைப்பட்டானா. சரி இருக்கட்டும். நான் அறை வாங்கினது சொன்னேன்ல, எதுக்குன்னா அந்த அறை விட்டதுனால தான். அந்த ஒரு அடி எங்கள் அப்பா இடம் கொடுத்தார்ல, அதனால தான் திருக்குறள் 2 அடி என் ஞாபகத்தில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 அடி தாங்க. 3 அடியால் உலகத்தை அளந்தவன் யாருன்னு கேட்டால் திருமால். மூவுலகும் ஈரடியால் முறை திறம்ப வகை பிடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் காண்புகுந்து. இளங்கோவடிகள் இதில் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தில் எப்படி உலகத்தை அளந்தாங்கிறத 3 அடியில் அளந்தான்னு சொல்கிறார். திருவள்ளுவர் 2 அடியில் அளக்கிறாருங்க. 2 அடி திருக்குறள், 4 அடி 4 அடியார். சரி, திருவள்ளுவர் ஒருத்தரே 1330 எழுதினார், சரியா? 4 அடியார் அப்படி இல்லை, 400 புலவர்கள். இதுக்கு ஒரு கதையே உண்டு. வடநாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போது அங்கேருந்து பஞ்சம் பிழைக்க பாண்டி நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க சமண அறிஞர்கள். இங்கேயே இருந்தாங்க. அங்கே மழை பெஞ்சு செழித்த உடனே புறப்படுறாங்க. பாண்டிய மன்னனுக்கு அவங்கள அனுப்ப மனசு இல்லை. இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நீ மண்ணை விட மாட்டான், அதனால் நம்ம என்ன செய்வோம், ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான சமணர்கள் இரவோடு இரவாக கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் மன்னனுக்கு செய்தி வந்தது, அவங்கவங்க ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு பூரா தூக்கி ஆற்றுல எறி அப்படின்னு சொன்னார். ஆற்றுல தூக்கி போட்டாங்க. அதில் சில ஏடுகள் கரையேறி வந்தன. அப்படி வந்த ஏடுகள் 400 தொகுத்தார்கள். அதுதான் 4 அடியார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை ஏற்கனவே நமக்கு இருக்குது. திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்தபோது சமணர்களோடு போராடி இவர் போட்ட ஏடு ஆற்றை எழுத்து போச்சுங்கிறாங்க. அதான் புனல்வாதம். போனதோடு மட்டும் இல்லை, திருவேடகம்னு ஒரு ஊரில் தான் அந்த ஏடை போய் அந்த பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் போய் எடுத்துகிட்டு வர்றார். அதில் வர்ற பாட்டு தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆடினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக தீ ஆழ்க தீயதெல்லாம் அறம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அந்த பாட்டு தான் அது. ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? கூன்பாண்டியன் நிமிர்ந்தது அந்த பாட்டினால தான். இப்போ பாருங்கள், அந்த திருஞான சம்பந்தர் போட்ட ஏடு எதிர்த்து போச்சுன்னு ஒரு கதையை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கதை இங்கே சமணர்கள் சொல்கிறாங்க. சரி, சமணர்கள் போட்ட ஏடெல்லாம் என்னாச்சு? அது அப்படியே ஆற்று வழியை போய் திருப்பாச்சேத்திங்கிற ஒரு இடத்துல சேர்ந்துட்டான். திருப்பா சேர்ந்த இடம் திருப்பாச்சேத்தி. இது நம்ம தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், திருப்பாச்சி அருவான்கிட்டு இருக்கோம். அது அருவா இல்லை, அது பாட்டு. அது போய் சேர்ந்த இடம். இந்த 400 பாட்டு இருக்கு இல்லைங்களா, இதை அந்த காலத்தில் பாடியவர், தொகுத்தவர், தொகுப்பித்தவர் அப்படிம்பாங்க. ஒருத்தரை பாட வைக்கணும்,
பாட வைக்கிறதுக்கு அரசன் உதவி செய்வார், செல்வந்தர்கள் உதவி செய்வாங்க. எப்படி கம்பனுக்கு ஒரு சடையப்பு வள்ளல் கிடைத்ததால் தான் நமக்கு கம்பராமாயணம் கிடைத்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குலோத்துங்க மன்னன் செஞ்சிருக்க முடியாதா? செய்யலையே. குலோத்துங்க மன்னன் செய்யலை, கம்பனுக்கு சடையப்பு வள்ளல் செஞ்சார். அதனால தான் 1000 பாட்டுக்கு ஒருக்க அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வந்தார். யார்? கம்பர். அதுவும் அவர் ஊர் எப்படிப்பட்ட ஊர், எப்படிப்பட்ட கொடைவள்ளல்னு சொல்லுவார் தெரியுமா? அந்த சடையப்பு வள்ளல்ல, அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். அவங்க ஊர் எப்படிப்பட்டதா? அந்த ஊர் அவ்வளவு செழுமையான ஊராம். எரும மாடு குளத்தில் குளிக்க போகுமா, வெறா மீன் வந்து முட்டுமா அதனுடைய மடியில், கண்ணுக்குட்டியாக்கும் நினச்சி வீடு வரைக்கும் பால் அப்படியே பொழிஞ்சிக்கிட்டே போகுமா. பால் சுரப்பது வேறு, கறப்பது வேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரப்பதுன்னா என்ன அர்த்தம்? தானே பொங்கி வரணும். மோட்டெருமை வாவி புக்கு, மோட்டெருமைன்னா அந்த மாடு, எரும மாடு. மோட்டெருமை வாவினா குளம். மோட்டெருமை வாவி புக்கு முட்டுவரால் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். இதாங்க சடையப்பொருளை பற்றி சொல்கிற வார்த்தை. எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். என்ன வாக்குமூலம் அது? என் பேச்சை கேட்டவர்களுக்கு அது தெரியும். புதிதாக கேட்கின்றவர்களுக்காக சொல்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஒரு பெரும் துயரம் என்ன தெரியுமா? இவ்வளவு தூரம் தேடி வந்தோம், அந்த சொல் நமக்காக காத்திருந்து நம்மிடத்தில் வருகின்ற பொழுது இதோ அந்த பக்கம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றவர்களைப் போல அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன ஆகும்? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நம்மை அடையாம அப்படியே கிளம்பி போயிடும். அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எவ்வளவு சீக்கிரமாக ஒரு சொல் நமக்கானதாக இருந்து காத்திருந்து வருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நம் அனைவரையும் வரவேற்ற அந்த தாய் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். நான் அதை எப்பொழுதும் என்னுடைய பேச்சிலே சொல்வது வழக்கம். சூரஜ்கோ தர்த்தி தர்சே தர்த்தி கோ சந்திரமா. ஹிந்தி பாட்டு ஒன்று. சூரியனுக்காக பூமி தவிக்கிறது, பூமிக்காக நிலவு தவிக்கிறது. பானி மே சீப் ஜெய்சி பியாசி ஹர ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் தண்ணீருக்குள் இருக்கும் சிப்பி போல் தகித்து கிடக்கிறது. அது தண்ணீரில் தான் இருக்கிறது. ஆனால் அதன் தாகம் தீர்க்கக்கூடிய துளி அந்த தண்ணீரில் இல்லை. பூந்து சுப்பே கிசு பாதல் மே கொய் ஜானேனா என்கின்ற ஒரு பழங்கால பாட்டு. அந்த சிப்பியினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது என்று யாரால் சொல்ல முடியும் என்று அந்த நாட்டுப்புற பாட்டு சொல்லும். நான் பிரார்த்திக்கிறேன், தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய, புத்தகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தடாகத்தில், இந்த கடலில் தகித்திருக்கும் சிப்பி போல் வாய்த்திறந்து நீங்கள் எல்லோரும் காத்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அந்த மேகத்தில் மறைந்திருக்கும் அந்த ஒற்றை துளிக்காக காத்திருக்கிறீர்கள். வல்ல இறைவன் அந்த ஒற்றை துளி உங்களை வந்து சேர்ந்தது முத்தாக மாற்றக்கூடிய அந்த சொல்லை இந்த சிறிய உதடுகளில் இருந்து உதிர்த்துவிட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஒளி உறும் அறிவு என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நீங்க போன்லயே பேச வேணாம் பெரியவரே, சும்மா பேசினாலே அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்குது.
வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுதல் இரண்டாவது விஷயம்தான். முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா? இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா? இன்றிலிருந்து பல ஆண்டுகள் இருக்கும், எப்படியும் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்றாடம் தினசரி வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் ஒரு கருத்து வந்து சேர்ந்தது. எல்லோரும் தான் வாசித்திருப்பீர்கள். ஆனால் என்ன ஒரு சூட்சுமம் தெரியுமா? அறிவு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அதில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, ஒளி ஊற்றக்கூடிய ஒரு சிறு காரியத்தை, ஒரு சிறு ரசவாதத்தை இந்த அரை மணித்தியாலும் நான் செய்ய போகிறேன். எல்லோரும் தான் வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த சொல் எந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அந்த சொல் அந்த நிலையில் நமக்கு புரிகிறது. நான் தினத்தந்தியை வாசிட்டு இருக்கேன். அதுல ஞாயிற்றுக்கிழமை இறை அன்பு சார், எனக்கு அப்ப அவரெல்லாம் யாருன்னே தெரியாது. அவரை எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவருடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நான் படிச்சு 10, 12, 15 வருஷம் இருக்கும். இந்த வினாடி வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன். நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன சொல்? தகித்திருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கு வந்து சேர்ந்த ஒரு துளி தண்ணீர் முத்தாக மாறிய சொல். இன்றைக்கே நான் குருநாதராக வழிபடுகின்ற அவர் மேடையில் இருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்வதற்கு எனக்கு ஆசை. ஆனால் சுனில் அதை தடுத்து விட்டான். அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே. அவனுக்கு 2 பேர் பக்கத்திலேயும் உட்கார்ற ஒரு வாய்ப்பு. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த சொல் எப்படிப்பட்ட சொல்? ஒருத்தர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். இதுதான் மேட்டர், செய்தி இதுதான். அது பாருங்க, புத்தியில ஒரு வெளிச்சம் பாய்ச்சுற மாதிரி எப்படி வந்து சேருது பாருங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும் இங்க இருக்கிறவங்க. இந்த 2 கொடை இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. ஒரு 100 பேரையாவது மறைக்குது அந்த கொடை. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்காத யாரோ ஒருவருக்காக அதை வைத்திருக்கிறீர்கள். வந்து பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றவர்களை அது மறைக்கிறது என்றால் அது நியாயம் இல்லை தானே? ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காக நான் இதை பாருங்க, இப்படி கடல் மாதிரி நிற்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் நான் இந்த கொடையை எடுக்க சொன்னேன். ஏன்னா யாரோ ஒருவர் கூட அந்த சிப்பியாகத்தானே இருக்கிறார். பாருங்க, அந்த சொல் இப்படி தொடங்குகிறது. ஒருவர் சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க. அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறதுக்கு. அவருக்கு என்ன தண்டனைன்னா, விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு. என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது. வை நாட் கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது, இது 2 தான் சாக்ரட்டிஸ். இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும். ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும், ஏன் இப்படி இருக்க கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான், தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி வரும். அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா, அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க. விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார், நடந்துகிட்டே இருக்கார். அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க. அவர் எப்படி எழுதுனா சும்மா துணுக்குதான் அது. ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு தர பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது? மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறான். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய், அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன்,
உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், இந்த 2 வரியை மிஸ் பண்ணிடாதீங்க. சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், ஓ அப்படியா, என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது, நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்துக்கொண்டே அந்த கைதி சொன்னான், ஏ சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய், இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம். அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? அதற்காகவாவது நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று சொன்ன அந்த சாக்ரட்டிஸினுடைய தகவலை எழுதி மக்களுக்கு பரப்பிய இறையன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ பெட்டியாக உட்கார்ந்திருக்கிறார். இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். நான் அதை இவர் இல்லாத மேடைகளில், புத்தக கண்காட்சிகளில், திருவிழாக்களில் சொல்வது வழக்கம். இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு 50 ஆண்டுகள் அறிவு தேவைப்படும். மூளைக்குள் சுற்றுலா, ஒரு சுற்றுலா என்ற ஒரு புத்தகம், முடிந்தால் படித்து கடந்து விடுங்க. வைய தலைமை கொள்ளை எழுதுறாருங்க ஒரு புத்தகத்தை. சாதாரணமாக சொல்லுகிறார், இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது, அதனால் தான் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுதுகிறார். இது எப்படி, நான் எப்படி நம்புவது? நான் ஆசிரியராக இருக்கிறேன், ஒருவர் வக்கீலாக இருக்கிறார், ஒருவர் டாக்டராக இருக்கிறார். 3 பேருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு இந்த நாட்டில். நடந்ததா இல்லையா? அந்த டாக்டர் பேர் என்னன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் ஒரு டாக்டர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார். ஒரு வக்கீலுக்கு கத்தி குத்து விழுந்தது. ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார். அவர் செய்யக்கூடிய பணியினால் தான் அவருடைய உயர்வும் தாழ்வும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுத தொடங்குகிறார். எழுத்து என்ன செய்கிறது நமக்கு? அவர் எழுதி விடுகிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போலதான், இதோ என்னை பெற்றெடுத்து விட்டாள் என் தாய், நான் இதோ சமூகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தாயினுடைய சொத்தா, சமூகத்தினுடைய பொறுப்பா? சமூகத்தினுடைய பொறுப்பு தான். செய்திகள் வந்து விழும், அதை எப்படி இந்த சமூகத்திற்கு பொறுப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒளி உறும் அறிவு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த தலைப்பை ஏன் நான் கொடுத்தேன். பாரதியை வாசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. பாரதி பயன்படுத்துகின்ற சொல் ஒளி உறும் அறிவு. திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது, நாலேஜ் இஸ் லைட் ஃப்ரம் காட். அறிவு என்பது இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி என்று குரான் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு. ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது. தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறார், அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும். எது தெளிவு? தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான். எந்த இடத்தில் பாரதி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்றேன். இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இது மிக முக்கியமான கூற்று என்பதனால் இந்த தலைப்பை என் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு நான் போன்ல சொல்லிட்டேன், ஒளி உறும் அறிவுன்னு. அந்த பாட்டை சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் பொருள் புரிந்தால் உள்ளே ஏதோ ஒன்று கழன்று போகும், ஏதோ ஒன்று இறுக்கம் தளரும், ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையணும். சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அறிவுங்கிற சொல் இருக்குல்ல, அதை இந்த பாரதிய சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா? குருநாதர் சிரிக்கிறார். கிடையாது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு. பாருங்க, பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன். நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா நான் சொல்றேன், பொதிகை சாரலில் இந்த கருத்தை
நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டதுதான். ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்க. என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது. ஆத்திச்சூடி என்று தொடங்குகிறது அந்த பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல நேரங்களில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார், புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய விஷயம் தெரியும், நமக்கு சொல்றதெல்லாம் தெரியும். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு, மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை யெகோவா என. இங்கதாங்க கவிஞன், இதனால தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரோம் நாமெல்லாம். என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அப்பா, அதன் இயல்பு ஒளி உறும் அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியின் கூற்று. இறைவனை ஒளி உறும் அறிவு என்கிறார். நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது, நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன், அவ்வளவுதான். சமீபத்தில் ஒரு வெளியில போயிருந்தோம், பெரிய நாடு, நிறைய பார்க்கறதுக்கு. நாசாலாம் கூட்டு போனாங்க. ஹூஸ்டன் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்றேன். தேடி வந்தது வேறு எதுக்கோ இருக்கலாம், ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம். இதுதாங்க நாலேஜுக்கு இருக்கிற வாய்ப்பு. தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் 7 பேர். அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச 2 வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன். 2 விஷயம். அவரு என்ன அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னை வெற்றி பெற செய்தது, இந்த மேடையில் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருப்பது காரணம் என் 500 பரிசுகள் அல்ல, 500 வெற்றிகள் அல்ல, 1000 தோல்விகள்னு சொன்னார். கிடையாது, தப்பு தப்பு. இந்த சொல்லில் தான் இருக்கிறது சூட்சுமம். நான் இங்கே நிற்பதற்கு காரணம் 500 பரிசுகள் அல்ல, 1500 மேடைகள். அது தோல்வி அல்ல. அது எப்படி தோல்வியாகும்? நான் கலந்து கொண்டேனே, அது எனக்கு கொடுத்தது. எனக்கு என்ன முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு தானே கிடைக்கல, ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுல. அது எப்படி சார் தோல்வியாகும்? கிடையாது. நான் பேசும்போதே தெளிவா தான் பேசுவேன். அவர் உட்கார்ந்துகிட்டு 2 விஷயம் சொல்றாரு. அந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் கடினமான விஷயம் தான், புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து வாழ்வின் நிலை வேறு விதமாக உங்களுக்கு மாறலாம். எனக்கு மாறியதை போல. இவனுக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால தான் இதுவரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானோ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளவு சம்பாதிக்கணும். அவர் சொன்னார், நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான். என்ன வார்த்தை சார் அது? என்ன வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்போ உட்கார்ந்துருக்கார் இறையன்பு சார், உட்கார்ந்துருக்கார். இந்த மூளை இருக்குல்ல, அவருடைய மூளை எவ்வளவு சார் சிந்திச்சிருக்கு, எவ்வளவு எழுதி இருக்கு, எவ்வளவு பணியாற்றி இருக்கு. அந்த மூளையையும் இந்த உடலையும், இயற்கை கொடுத்த உடலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் பல நூல்களை தந்து, பல மேடைகளை கண்டு, பல நேரங்களில் உயர்ந்த பதவிகளையும் வகித்து உட்கார்ந்திருக்கார். இன்னும் முடியல, இன்னொரு 20-25 வருஷம் வேலை இருக்கு அவருக்கு. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை என்றார். நான் இளைஞர்களிடம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அற்புதமான வயதில் இருக்கிறீர்கள். அந்த வயதை வீணடிக்காமல் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதிலே தெளிவுறுங்கள்.
பலருக்கு தெரிவதே இல்லை. ஒருத்தர் சொல்றார் 60 வயசு அவருக்கு, கேவலமா நடந்துக்கிட்டார். சார் 60 வயசுல இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே சொன்னார் பாருங்க பதில். ஆனா அது உண்மைதான் சொன்னார். அவர் நேர்மையான மனுஷன். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. எல்லாருக்கும் புதுசு தானே சார், அந்த வினாடி எல்லோருக்கும் புதுசு தானே. ஆனால் அதை குற்றமற்றதாக வைத்துக் கொண்டிருப்பதற்காகத்தானே இந்த அலைச்சல்கள் எல்லாம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இந்த திருவிழாக்கள் எல்லாம். பாருங்க, அவர் சொன்ன 2வது விஷயத்தை சொல்றேன். ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா, சின்ன வயசு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கலெக்டர் சாருக்கு சொல்றேன், நான் ஆசிரியர், நீங்க எல்லோரும் ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஜெயித்த இடம் எது தெரியுமா? உட்கார்வதற்கு இடம் இல்லை என்றாலும் இளைஞர்கள் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெயித்த இடம் இது. கேட்கின்ற பழக்கத்தை குழந்தைகளிடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சில பல முயற்சிகளுக்குத்தான் இருக்கும். அந்த முயற்சியில் கலெக்டர் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன். அவர் சொன்ன 2வது சொல் என்ன ரொம்ப சிரமப்படுத்தின சொல். இஃப் யூ டச், இங்கிலீஷ்ல தான் சொன்னார், அதை நான் தமிழ்ல சொல்றேன் மறுபடியும். இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் த ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக். அவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு. அதை கொடுத்து விட்டுத்தான் நீ அதை பெற முடியும். அது எதுவாக கூட இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த எந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் விலை என்பது பணத்தினால் ஆனது அல்ல. பணத்திலான ஆனது மட்டும் அல்ல விலை என்பது. அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற 2 சூட்சுமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். பல நேரங்களில் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்றோம். இப்ப இவ்வளோ அலர்ட்டா இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் பதில் சொல்லுங்க. அது இண்டிவிஜுவல் கொஸ்டின் தான், இண்டிவிஜுவல் ஆன்சர் தான். எல்லாரும் சொல்லலாம் பதில், யாரும் யோசிக்காதீங்க. அவங்க அவங்களுக்கான பதில் சொல்லிடுங்க. சத்தமாவும் சொல்லலாம், சைலண்டாவும் சொல்லலாம், ஆனா பதில் சொல்லிடுங்க. கேட்கவா? ஆர் யூ வித் மீ? am I audible? இந்த 2 விஷயத்தையும் கேட்டு கேட்டு எங்களுக்கு பழக்கம் டீச்சர்ல, முக்கியமா கொரோனால. சார் am I audible? ஒன்னும் பதில் சொல்லாத, மரண உருவத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு சத்தம் போட்டு போட்டு பழக்கம். பாருங்க, ஒரு கியூ நின்னுட்டு இருக்கு, 20 பேர் நிக்கிறாங்க கியூல. 3 மணி நேரமா கியூ நிக்குது. நீங்க நிக்கிறீங்க, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். கவுண்டர் திறக்குது. ஒருத்தர் தலைவெறி கோலமா ஓடி வந்து சொல்றார், டிக்கெட் வாங்குறவர் தான் வச்சுக்கோங்களேன், சார் 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 நான் வாங்கிக்கிறேன் சார், சார் என்னை விடுங்க சார் உங்ககிட்ட கெஞ்சுறார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். என்ன செய்வீங்க? ரொம்ப கஷ்டப்படுறார், பார்த்தாலே தெரியுது. ரியலி ஹி இஸ் கேப்பபிள் கேண்டிடேட். ஒரு 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 மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சிருக்க ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? அலோவ் பண்ணுவீங்களா? பாருங்க, உங்களை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஓகேவா? சரி, இப்போ அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க எங்க நிப்பீங்க? நியாயமா? ஏற்கனவே ஒருத்தர் 2வது இடத்துல நிக்கிறாருல்ல, அவர் எங்க போறது? அவர் ஏன் போகணும்? முடிவு உங்களது தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கியூங்கிறது பாயிண்ட்ஸ். நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் முன்னாலோ பின்னாலோ போக முடியாது என்பதுதான் ரூல். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்தை, அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான், நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 21வது ஆளா நீங்க வந்து நிக்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது 2வது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு. பேசிக்குங்க, பேசிக் சிவிக் சென்ஸ். நமக்கு பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே பிளாக் ஸ்பாட் வந்துருது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்துருது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம நம்மளை பார்த்துக்கணும். நான் சாதாரணமா குழந்தைகள் கிட்ட தான் கேட்பேன், உங்ககிட்டயும் கேட்கிறேன். 50 பேர் ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க முந்தி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட்னு சொன்னவங்க எல்லாம் ஃபெயிலு.
ஏன்னா 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் ஓடிட்டு இருக்குல்ல. அறிவு இருக்கிறது, கொஞ்சம் அதில் ஒளி உறும் நிலை வர வேண்டும், அவ்வளவுதான். கொஞ்சம் அலர்ட். சரி, 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன சொல்லுங்க? 49 சொன்னதெல்லாம் வெயில். கடைசி ஆளை எப்படி தாண்டுவீங்க? சில பேருக்கு புரியவே இல்லை. கடைசி ஆளை தாண்ட முடியாதுயா. கடைசி ஆள் தானே, அதுக்கு பின்னால் தாண்டிங்கன்னா அது யாரு? அது ரேஸ்ல இல்லையே. கேட்கிற கேள்வி ரொம்ப வசீகரமா இருக்கும், அந்த வினாடியில் அது சரியாக தெரியும். அதனால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறார், வீட்டிற்கு போய் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை உங்கள் அறிவு என்கின்ற வடிகட்டியால் 2-3 முறை வடிகட்டி தெரிகிறது, நியாயமானது என்று புரிவதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், மற்ற விஷயங்களை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லுவார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.